எனக்கு புரியுற மாதிரி சொல்லு தயவு செய்து. ஒருத்தர் காதலிச்சு ஏமாந்துட்டா. என்னது காதலிச்சு ஏமாத்திட்டியா? உனக்கு தெரியுமா என்ன சொல்றேன்? என்ன மருதாணி போட்டுருக்கா? ஏன் வேணாம்? நான் உனக்கு மருதாணி போட்டு விடுறேன். ஓகேவா? ஏன் நகத்துல ஒண்ணு விட்டாம இருக்க? ஏன் என்னாச்சு? ஓகே தானே? ஏன் நகத்துல ஒண்ணு வெட்டாம இருக்கீங்க? அப்பா ரெண்டு தாள்னா எங்க என்னாச்சு? ஓகேவா நீ? ஓகேவா? என்ன சாப்பிட்ட? இல்ல ஒண்ணும் சாப்பிடல, மயக்கமா இருக்கு, உடம்பு முடியாம. கிளினிக் போன வரியா? இல்ல வேணாம் வேணாவா? சரி வா. உண்மையா ஓகே தானே உனக்கு? ஏய் என்ன நீ சும்மா சும்மா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? ஏமா ஏய் என்ன நீ சும்மா சும்மா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? சொல்ல ஒழுங்கா என்னாச்சு உனக்கு? சும்மா சும்மா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க நீனு. நீ என்கிட்ட எதுவும் ஏமா எதுவும் மறைக்காத. ஒழுங்கா சொல்லுறியா? ஏன் சும்மா சும்மா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க? சொல்லு ஒழுங்கா. ஏமாந்துட்டியா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. எனக்கு சம்மதம் என்ன மன்னிப்பு கேக்குறீங்க? ஒருத்தனை காதலிச்சு ஏமாந்துட்டா. என்னது காதலிச்சு ஏமாந்துட்டியா? உனக்கு தெரியுமா என்ன சொல்றது? அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? ஐயோ எல்லாம் போச்சு. உன்னை நம்பினாங்க பாத்தியா? அவங்க எப்படி பண்ணிட்ட பாத்தியா நீங்க? ஐயோ எல்லாம் போச்சு. கையாடு மன்னிப்பு வேற. சரி யார் அவன்? ஸ்கூல்ல பழக்கம்க்கா. போன் நம்பர் இருக்கா? கால் பண்ணி வர சொல்லுங்க. என்ன கால் பண்ண கிடைக்கவே மாட்டேங்குது? அடிச்சாலும் எடுக்கவே மாட்டேங்குது. இல்ல இது வேறயா? போய் அவனை போய் கூட்டு வா போ. சீக்கிரம் போ அம்மா வரதுக்குள்ள. கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன், போன் நொய் நொய் போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது செத்து போயிட்டாங்களா? மாசமா இருக்கியா? வாழ்த்துக்கள். யாரு அப்பா? எப்ப கல்யாணம்? அப்புறம் ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? நீ அவன்கிட்ட போய் படுத்தியோ? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஏய் காலை விடு. எவன்கிட்ட படுத்தியோ ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஏய் காலை விடுறியா? மூஞ்சே பார்க்க கூடாது, கிளம்பு. எங்க நீ மட்டும் தான் வந்திருக்க? எங்க அவன்? அவன் ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டானா? என்ன சொல்ற? நான் மாசமா இருந்துக்க காரணமே இல்லைட்டாங்க. ஐயோ நல்ல ஆளை பிடிச்சு தொலைஞ்ச போ. பிள்ளைங்களா ஆமா வரேன். மாறியா இருக்கா? உடம்பு சரியில்லையா? ஏன் மாறியா இருக்கா? கண்ணெல்லாம் செவந்து போய் கிடக்கு. அக்கா அக்கா சொல்லு. அந்த சாமி எங்கேயாச்சும் போயிருக்காக்கா? ஏன் இருக்க வயிறு பத்தாகிட்டே போகுதுக்கா. அம்மா கிட்ட என்ன சொல்லிதான் மறைக்கிறது? ஏற்கனவே ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன். இப்ப தனியா வெளியே போயிட்டு இன்னொரு தப்பு பண்ணிட்டு வருவியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் பாத்துக்கிறேன்.
எங்க போச்சு சின்ன பொண்ணு? ஏம்மா சின்ன பொண்ணு, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் ஒரு பையனை காதல் பண்றேன். எனக்கு வேறு வழி இல்லை. நான் போயிட்டு வரேம்மா. என்னை தேடாதீங்க. என் அடையாளமா இந்த பூமியில ஒன்று விட்டுட்டு போறேம்மா. அது உங்களை தேடி கண்டிப்பா வரும். அதை பத்திரமா பார்த்துக்கோமா. லவ்யூம்மா. இப்படிக்கு ஹேமா. ஐயோ ஏமா என்னாச்சு? இது பாரு ஒரு தங்கச்சி என்ன பண்ணிட்டு போயிருக்குன்னு. என்னது? இதை பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவ்வளவுதானே ஏன் என்கிட்ட சொல்லல? நான் சொல்லுனாடுதாம்மா இப்படி பண்ணுவேன். எல்லாம் பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டீங்களா? சொந்தமா முடிவு எடுக்கிறதுக்கு இப்படித்தான் உங்களை நான் வளர்த்தேனா? ஐயோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா சொந்த முடிவுல? இப்ப அவன் எங்க போயிட்டான? எங்க போய் தேட? மா மா வலிக்குதுமா. மா மா எங்கம்மா இருக்கீங்க? வாங்கம்மா. மா மா வலிக்குதுமா. மா 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 வலிக்குதுமா. என்னமோ பண்ணுதுமா. வாங்கம்மா. வலிக்குதுமா. வலிக்குதுமா. முடியலம்மா. வலிக்குதுமா. வலிக்குதுமா. முடியலம்மா. கொஞ்ச நேரம் சரியா? கொஞ்ச நேரம். அழகான ஆம்பளை பையன். ஆனா உங்க அம்மாக்கு உன்னை பாக்குறதுக்காக கூட பண்ணலாமா போச்சு. கவலைப்படாது. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா நான் சேர்ப்பேன். மா மா நீங்க ஹேமா அம்மாவா? அம்மா ஹேமா இந்த பிள்ளையை என்கிட்ட கொடுத்துக்கிட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஐயோ என் அடையாளமா இந்த பூமியில ஒன்று விட்டுட்டு போறேம்மா. அது உங்களை தேடி கண்டிப்பா வரும். அதை பத்திரமா பார்த்துக்கோமா. கவலைப்படாதீங்க. ஆனா இது உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. உங்க பிள்ளைய சேர்க்க வேண்டிய இடத்துல சரிங்களா? வரமா ஏமா இதுக்குதான் விட்டுட்டு போனியா? உன் தங்கச்சி பிள்ளை பாரு. அம்மா உங்க அம்மா போய் நீ எட்ட வந்திருக்கியாடா? உங்க அம்மா மாதிரியே இருக்கா? படிக்கிற வயசுல படிக்கிறத விட்டுட்டு காதல் வலையில சிக்கி சீரழிகிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்துல. காதல் மேல இருக்கிற அக்கறைய கொஞ்சம் படிப்புக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் காட்டுங்க. இந்த வயசுல வர்றது அது காதலே இல்லை, அது ஒரு அட்ராக்ஷன். இந்த அட்ராக்ஷனை காதல்னு நம்பி நிறைய பிள்ளைங்க ஏமாத்தப்படுறாங்க. அதனால எத்தனையோ பேரண்ட்ஸ் உங்க மேல வைக்கிற நம்பிக்கை சாகடிக்கப்படுது. இதனாலதான் சில குடும்பத்துல பேரண்ட்ஸ் ஃப்ரீடமே கொடுக்க மாட்டாங்க. கடவுள் உங்களுக்கு அழகான வாழ்க்கையும் குடும்பத்தையும் கொடுத்திருக்காரு. அத இந்த மாதிரி ஆசை வார்த்தைகள் காட்டி மோசம் செய்யற சில பேரை நம்பி உங்க வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ்க்கு தெரியும் உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு. வாழ்க்கை ஒரு தடவை தான். தேவையில்லாததுக்கு உங்க வாழ்க்கையை நீங்களே சாகடிச்சுக்காதீங்க, சிதைச்சிடாதீங்க. இந்த காணொளி யார் மனதையும் புண்படுவதற்கல்ல.